நம்ம இந்தியாவுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் கேபிட்டலா எந்த மாநிலம் இருக்கலாம் அப்படின்னு நீங்க தேடினீங்க அப்படின்னா அதற்கான விடையா கிடைக்கிறது வேற எந்த ஸ்டேட்டும் கிடையாது, நம்ம தமிழ்நாடு தான். இப்படி இந்தியாலேயே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பயன்பாட்டுல ஒரு முன்னணி மாநிலமா திகழ்ற நம்ம தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல மிக அதிகப்படியான எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஓடுது அப்படின்னு மறுபடியும் தேடினா அதற்கான விடையா நம்ம சென்னை நகரம் தான் இருக்கு. பெட்ரோல் அண்ட் டீசல் வெஹிக்கிள்ஸோட கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் கொஞ்சம் எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனாலையும் பிரைசிங் கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கிற காரணத்தினால நிறைய பேர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணி வராங்க. நம்ம சென்னை நகர்ல 80,000 இருந்து 1,00,000 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எஸ்டிமேட் பண்றாங்க. இவ்வளவு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு தேவையான சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் நம்ம சென்னை நகர்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஒவ்வொரு ஏரியாலையுமே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. மொத்த சென்னை நகர்ல இருக்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் உடைய சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை கணக்கெடுத்தீங்க அப்படின்னா 500 தான்றது பெரிய விஷயம். இந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ற விதமா நம்ம சென்னை கார்பரேஷன் என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம சென்னையில இருக்கிற 15 ஜோன்ஸ்லயுமே இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை ஓபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதற்கான டிஸ்கஷன்ஸை அவங்க தொடங்கி இருக்காங்க. ஒவ்வொரு ஜோன்லயுமே எந்த இடத்துல சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை வச்சா அது பொதுமக்களுக்கு சிறந்த முறையில பயன்படும் அப்படின்றத பொதுமக்களிடமே கேட்டறிஞ்சு தமிழ்நாடு கிரீன் எனர்ஜி கார்பரேஷனுடைய பார்ட்னர்ஷிப்ல இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சென்னை கார்பரேஷன் யோசிச்சு வராங்க. ஒவ்வொரு ஏரியாலையுமே ஒரு 5ல இருந்து 10 பெட்ரோல் பங்க் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு 5ல இருந்து 10 எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷன் வந்தது அப்படின்னா நிஜமாவே நம்ம சென்னையுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சென்னை கார்பரேஷனுடைய இந்த இனிஷியேட்டிவ் பத்தி உங்க கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சென்னையில இருந்து நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.